வணக்கம். செய்திச் சுருக்கம். ஆம் ஆத்மி நிர்வாகிகள் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்ட். டெல்லியில் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு மதுபான கொள்கை நிறைவேற்றியதில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியாவை கைது செய்து சிறையில் அடைத்தது. இந்த வழக்கில் பல முறை சம்மன் அனுப்பியும் முதல்வர் கெஜ்ரிவால் ஆஜராகாமல் தவிர்த்து வருகிறார். இந்நிலையில் இன்று அமலாக்கத்துறையினர் டெல்லியில் ஆம் ஆத்மி நிர்வாகிகள் தொடர்புடைய இடங்களில் ரெய்ட் நடத்தி வருகின்றனர். கெஜ்ரிவாலின் தனிச் செயலாளர் பைபவ் குமார், ஆம் ஆத்மியின் பொருளாளரும் எம்பியுமான குப்தா வீடு, அலுவலகங்கள் உட்பட 12 இடங்களில் இந்த ரெய்ட் நடக்கிறது. நீர்வள திட்டத்தில் கான்ட்ராக்ட் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததன் அடிப்படையில் ரெய்ட் நடப்பதாகவும் கூறப்படுகிறது. எங்கள் கட்சியை அடக்க பாரதிய ஜனதா விரும்புகிறது, ஆனால் நாங்கள் பயப்பட மாட்டோம், எதையும் எதிர்கொள்வோம் என டெல்லி அமைச்சர் அதிஷி கூறினார். இலங்கையில் கைதான மீனவர்கள் சென்னை ஏர்போர்ட் வந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் ஜனவரி 13 அன்று நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்தது. அனைவரும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர். மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்தின. இதையடுத்து 12 மீனவர்களை விடுவித்த இலங்கை நீதிமன்றம் அவர்களை இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் கொழும்புவிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர். ஏர்போர்ட்டில் அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். பாரதிய ஜனதா மீனவர் பிரிவினர் சால்வை அணிவித்து வரவேற்று உணவு பொட்டலம் வழங்கினர். மீன்வளத்துறை அதிகாரிகள் 12 மீனவர்களையும் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பணி செய்யும் போது கல்வெட்டை அகற்றுவதா? திருப்பூர் மாவட்டம் அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் கடந்த 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது. முன்னதாக வெளிப்பிரகாரத்தில் திருமாளிகை பத்தி அமைத்தல், கல்தளம் என பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. 1983இல் மடப்பள்ளியை தொழிலதிபர் பொள்ளாச்சி மகாலிங்கம் கட்டிக் கொடுத்ததற்கான கல்வெட்டு அம்மன் ராஜகோபுரம் அருகே இருந்தது. திருப்பணியின் போது அந்த கல்வெட்டு உடைத்து அகற்றப்பட்டது. கோயில் உட்பிரகாரத்தில் செந்திலாண்டவர் சன்னதி பக்கவாட்டு சுவரில் 1954இல் சென்னை திருவல்லிக்கேணியில் செயல்படும் முருகன் திருவருட்சங்கத்தினர் நிறுவிய அவினாசி திருப்புகழ் பாடல் பொறித்த கல்வெட்டும் அகற்றப்பட்டது. அது திருக்கல்யாண உற்சவ மண்டபம் அருகே குப்பையோடு குப்பையாக போட்டு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பழமை மாறாமல் இருக்க வேண்டும் என்ற தொல்லியல் துறை அறிவுறுத்தலின்படி இதுபோன்ற செயல்களை கோயில் நிர்வாகம் தவிர்க்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாம் தமிழர் கட்சியினர் என்ஐஏவிடம் ஆஜராகாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வெளிநாட்டிலிருந்து நிதி திரட்டுதல் மற்றும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட துப்பாக்கி தயாரித்தல் உள்ளிட்ட செயலில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபடுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து சில தினங்களுக்கு முன் என்ஐஏ அதிகாரிகள் திருச்சியில் உள்ள சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை செய்தனர். மொபைல் போன், லேப்டாப் உள்ளிட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். சென்னை போரூரில் கட்சி அலுவலகத்தில் தங்கியிருந்த இளைஞர் பாசறை பிரிவு செயலர் இடும்பாவனம் கார்த்திக் என்பவருக்கு 5ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென சம்மன் அனுப்பினர். இதுகுறித்து பேசிய சீமான், எங்கள் கட்சி நிர்வாகிகள் என்னை கேட்காமல் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்றார். நான் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர், எதுவாக இருந்தாலும் என்னிடம்தான் கேட்க வேண்டும், அதனால் நானே விசாரணைக்கு ஆஜராவேன் என்றும் கூறினார். ஆனால் நேற்று சீமானும் ஆஜராகவில்லை, அவரது கட்சி நிர்வாகியும் ஆஜராகவில்லை. இடும்பாவனம் கார்த்திக் உறவினர் உடல்நலக்குறைவாக இருப்பதால் விசாரணைக்கு ஆஜராக இயலவில்லை என என்ஐஏ அதிகாரிகளுக்கு தகவல் அனுப்பியுள்ளார். அதனால் வரும் 8ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளிக்கு ரூபாய் 3 கோடி நில தானம். மீண்டும் பூரணம்மாள் தாராளம். மதுரை சர்வேயர் காலனியைச் சேர்ந்த பூரணம்மாள் தன் மகள் ஜனனி நினைவாக அரசு பள்ளிக்கு ஏற்கனவே 7 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமளித்திருந்தார். அவருக்கு முதல்வர் ஸ்டாலின் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருது வழங்கி கௌரவித்தார். தற்போது மேலும் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 91 சென்ட் இடத்தை அதே பள்ளிக்கு தானமாக வழங்கியுள்ளார். இது தொடர்பான தான செட்டில்மெண்ட் ஆவணங்களை முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகாவிடம் பூரணம்மாள் உறவினர்கள் முன்னிலையில் ஒப்படைத்தார். பூரணம்மாள் மதுரையில் வங்கி ஒன்றில் பணிபுரிகிறார். இவரது கணவர் உக்கிரபாண்டியன் ஏற்கனவே காலமாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சி பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்த தடை. அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்த தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பிரச்சார மேடைகளில் குழந்தைகளை பேச வைப்பது, முழக்கமிட வைப்பது, துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க வைப்பது உள்ளிட்ட எந்தவொரு வேலையிலும் குழந்தைகளை ஈடுபட வைக்கக்கூடாது. லோக்சபா தேர்தலின் போதும் பிரச்சாரத்திலும் குழந்தைகளை ஈடுபடுத்துவதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும். வாகனத்தில் அல்லது பேரணியில் கவிதை, பாடல், பேச்சுக்களில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது. இந்த விதிமுறைகளை மீறும் கட்சிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. கிருஷ்ணர் கோயிலை இடித்தது யார்? வரலாற்று ஆதாரம் வெளியானது.
உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் பகவான் கிருஷ்ணர் பிறந்ததாக இதிகாசங்கள் கூறுகின்றன. கிருஷ்ணர் பிறந்த இடத்தில் பிரம்மாண்ட கேசவ் தேவ் கோவில் இருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் கோயிலின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டு ஷாஹி இத்கா மசூதி கட்டப்பட்டது. இதுகுறித்த சர்ச்சை தொடர்ந்து வரும் நிலையில் 1968இல் கிருஷ்ண ஜென்ம பூமி அறக்கட்டளை மற்றும் ஷாஹி இத்கா அறக்கட்டளை இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. சர்ச்சைக்குரிய நிலத்தில் 17 ஏக்கர் நிலம் கோயிலுக்கும் 2.5 ஏக்கர் நிலம் மசூதிக்கும் பிரிக்கப்பட்டது. இந்து அமைப்புகள் இதை ஏற்கவில்லை. அனைத்தும் கோயில் நிலம்தான் என தெரிவித்தனர். கோயில் இடிக்கப்பட்ட இடத்தில்தான் கிருஷ்ணர் கோயிலின் கருவறை இருந்தது என்றனர். கிருஷ்ணர் கோயில் இருந்த இடத்தை மீட்க வேண்டும், மசூதி இருக்கும் இடத்தில் அறிவியல் பூர்வ ஆய்வு நடத்த வேண்டும் என மதுரா கோர்ட்டில் இந்து அமைப்புகள் வழக்கு தொடர்ந்தது. மதுரா கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட 18 வழக்குகள் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. மசூதி இருக்கும் இடத்தில் ஆய்வு செய்ய உத்தரவிட கோரிய மனுவுக்கு அலகாபாத் ஹைகோர்ட் அனுமதி வழங்கியது. இதை எதிர்த்து முஸ்லிம் அமைப்புகள் சுப்ரீம் கோர்ட் சென்றது. இப்போது மசூதியில் ஆய்வு செய்ய சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. இதற்கிடையில் அஜய் பிரதாப் சிங் என்பவர் கிருஷ்ணர் ஜென்மபூமி குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டிருந்தார். நவம்பர் 1920 அரசிதழில் இருந்து ஒரு பகுதியை இணைத்து இந்திய தொல்லியல் துறை அவருக்கு பதிலளித்துள்ளது. அதன்படி கிருஷ்ணர் பிறந்த இடத்தில் இருந்த கேசவ் தேவ் கோயிலை முகாலய அரசர் அவுரங்கசீப் இடித்து மசூதி கட்டினார் என கூறப்பட்டுள்ளது. பிப்ரவரி 22இல் நடக்கும் வழக்கு விசாரணையின் போது தொல்லியல் துறை பதிலை ஆதாரமாக வைப்போம் என இந்து அமைப்புகள் கூறியுள்ளது. புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறும் பிரிட்டன் அரசர் சார்லஸ். பிரிட்டன் ராணி 2ஆம் எலிசபெத் 2022இல் மறைந்ததை அடுத்து அவரது மகன் சார்லஸ் மன்னரானார். அவருக்கு வயது 75. சார்லஸ் சில நாட்களுக்கு முன்பு புராஸ்டேட் சுரப்பு வீக்கம் காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. சார்லஸுக்கு முழு உடல் பரிசோதனை செய்ததில் அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. தற்போது அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக பக்கிங்ஹாம் அரண்மனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. என்ன வகையான புற்றுநோய், அதற்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்படவில்லை. மன்னரது மக்கள் சார்ந்த பணிகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் அவர் விரைவில் குணமடைந்து மக்கள் பணி மேற்கொள்வார் என்றும் பக்கிங்ஹாம் அரண்மனை அறிக்கை வெளியிட்டுள்ளது.